தமிழால் இணைந்த அனைவருக்கும் இந்த தமிழனின் வணக்கங்கள். குவைத் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை இந்தியாவிலேருந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் என்னடா புதுசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வீடியோவில் நான் வரப்போகிறேன். நான் டிஎம் இன்ஃபர்மேஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. முடிஞ்சளவு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எல்லோரும் வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் கனவாக இருக்கும். நம்ம ஒரு தடவையாவது வெளிநாடு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி குவைத் தமிழ் சேனல் மூலியமாக வரப்போகுது. ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வெளிநாடு கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை வெளிநாடு போயிருந்தாலும் சரி, புதுசாக நீங்கள் வெளிநாடு கிளம்ப போகிறீங்க அப்படிங்கும் போதும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. முதல் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிசிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கணும். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படியெல்லாம் வாங்குறது, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும். திருச்சி, கோவை, சென்னை, மதுரை அப்படிங்கிற இடத்துல வந்து பாஸ்போர்ட் ரிலேட்டடான ஆஃபீஸஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அதை வந்து இதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கலாம். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா, 300 ரூபா தேவைப்படும். அந்த 300 ரூபா கொடுத்தாலே போதும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஏஜென்ட் வந்து 1000லேருந்து 2000 5000 கூட வாங்குற அளவுக்கு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி போய் எதுவும் ஏமாந்துட வேணாம். 300 ரூபா மட்டும் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டாண்டி நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த 300 ரூபா அப்படிங்கிறது வந்து என்ன வெப்சைட்டில் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், passportindia.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலியமாக தரவிறக்கம் பண்ணி அந்த பிசிசி அப்படிங்கிற போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாங்குங்க. அதை தரவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்னென்னலாம் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி, அதாவது அந்த பிசிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கணும். 3.5x3.5 ஒரு ஃபோட்டோ இருக்கணும். உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இருந்ததுன்னா ரேஷன் கார்டை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இது எதனால் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் மேலே எதனா ஒரு கேஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து மெயினாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட எதனா கேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், விசிசி அப்படி வெரிஃபிகேஷன் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து அவங்களை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே எதனா கேஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பெரும்பாலும் வந்து கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் எப்படியாவது வந்து மூவ் பண்ணிடணும். ஸோ கேஸ் இல்லாதவங்க அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லை. அந்த 300 ரூபா வந்து பணத்தை கட்டி அந்த பிசிசி அப்படிங்கிறத வந்து வாங்கிடலாம். ஸோ இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிசிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 9 மணிலேருந்து 12 மணி வரையும் தான் அந்த சர்டிஃபிகேட் ஓப்பனாக இருக்கும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி பண்ணுறது பெஸ்ட்டு தான். நீங்கள் அதுக்கு முன்னாடியே அது ரெடி ஆகி அதனுடைய இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை ஒரு சில இடங்களில் வந்துட்டு நம்ம இந்த இதெல்லாம் இருக்குங்கள, இந்த பாஸ்போர்ட்டுக்கு ரிலேட்டடாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மெயினாக ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பிசிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். அதை வாங்கிட்டோம், ஃபில்அப் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், 2 விசா ப்ராசஸ் இருக்குது. விசா ப்ராசஸில் ஒரு 2 விசா ப்ராசஸ் இருக்குது. அதில் டூரிஸ்ட் விசா, ட்ரெடிஷ்னல் டூரிஸ்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்குது. அதில் ட்ரெடிஷ்னல் டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா கண்ட்ரிலையும் வந்துட்டு ஒரு 30 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த டூரிஸ்ட் விசா ட்ரெடிஷ்னல் டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறதுல. ஆனால் அந்த விசா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். அது கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் என்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, 2 விஷயம் இருக்கும். சிங்கிள் என்ட்ரி, மல்டிபிள் என்ட்ரின்னு. அந்த மல்டிபிள் என்ட்ரிங்கிறது வந்து அந்த 90 நாட்கள் எப்போ வேணால் அவங்களோட நாடுலேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்க போய்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து லண்டன்லேருந்து சவுதிக்கு வரேன், இல்லை குவைத்துக்கு வரேன் அப்படின்னா, அங்கேருந்து நான் அந்த 90 நாளைக்குள்ளே எப்போ வேணால் போயிட்டு வந்துருக்கலாம்.
இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறீங்களோ அதுக்கு ஒரு 30 நாள் 35 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 90 நாள் வரையும் டைம். அந்த பாஸ்போர்ட்டில் வந்து சுற்றி பார்க்குறதா இருந்தாலும் மற்ற எதனா வேலை தேடி போகிறதா இருந்தாலும் சரி, அந்த டூரிஸ்ட் அதில் போயிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு வேலிடிட்டி ஆஃப் அந்த கண்ட்ரிக்கு, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து அந்த நாட்கள் வந்து வேறுபடலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து இ விசா, அதாவது என்ட்ரி விசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு 72 மணி நேரத்தில் அதை பற்றின ஒரு மெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சில எலிஜிபிலிட்டி இருக்குது, அது இது போல் தகுதிகள்லாம், இந்த தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அந்த 6 மாதம் வேலிடிட்டி வந்து கடைசி அந்த நீங்கள் இப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மினிமம் வந்து ஒரு 6 மாதம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாஸ்போர்ட் புக்கில் வந்துட்டு 2 பேஜ் வந்து பிளாங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுக்கு அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அது வந்து நாட் எலிஜிபிள். ரெண்டாவது இதுக்கு என்னென்னலாம் தேவை, அப்ளை பண்ணணும்னா என்னென்னலாம் தேவை அந்த என்ட்ரி விசாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை, ஒரு பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் காப்பி வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேமெண்ட் மெத்தட் வந்து ஃபுல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்குறதுன்னு தேவையில்லை, எல்லாமே ஒரு ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ இது வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது மூலியமாக அப்ளை பண்ணி இந்த ஒரு 2 விசாவை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த விசா வாங்கிட்டேன், இது என்னென்னலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில ஃப்ரீ விசா ஏரியாலாம் இருக்கும். அந்தந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் விசா இல்லாமல் போய் அங்கே போய் நீங்கள் வந்துட்டு இமிக்ரேஷன் பண்ணி அங்கே நீங்கள் வந்து டூர் போகலாம். அது ஒரு சில இடங்கள் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி நான் வரிசையாக சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கேட்டுக்கங்க. ஃபிஜி, ஜமைக்கா, கம்போடியா, பொலிவியா, ஈக்குவடார், இந்தோனேஷியா, டான்சானியா, ஹாங்காங், கென்யா, மால்டிவஸ், மொரீசியஸ், தாய்லாந்து, உகாண்டா, பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகளோட விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே போய் இறங்கினோன்னா உங்களுக்கு அரைவல் ஆனோன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்புறம் உங்கள் புக்கில் வந்து விசா ஸ்டாம்பிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்படி முடிஞ்சிடும். இங்கேருந்து நீங்கள் போயிட்டீங்க, அங்கே வந்து ஒரு எந்த ஒரு நாட்டுக்கும் போனாலும், உதாரணத்துக்கு குவைத்துக்கே போகிறீங்க அப்படின்னா, குவைத்து நாட்டுக்கு போயிட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம வந்து தெரியாமல் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியாமல் திக்கு திணறி போய் பாஸ்போர்ட்டை தொலைச்சிடுவாங்க எங்கிட்டாச்சும். அப்படி நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை தொலைக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளில் போனோன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு சேஃப்டிக்கு அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்னால் நீங்கள் ஒரு மெயில்லையோ இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதனா தனியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி தான், ரொம்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அது தொலைஞ்சு போயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது ரொம்பவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா வேறு எதனா போலீஸில் மாட்டிட்டாங்களோ, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இதை நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து எவ்வளோ நான் சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோவுக்கு சொல்லதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து உங்களோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு ஹோட்டல் தங்குறதா இருந்தாலும் உங்கள் பாஸ்போர்ட் மெயின். ஸோ அந்த பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, போலீஸில் ஸ்டேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் காப்பி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் மிஸ்ஸிங் எந்த ஏரியாவில் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும். அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துல நான் தொலைச்சிட்டேன், உதாரணத்துக்கு இந்த ஹோட்டல் பக்கத்தில் வந்து நான் என்னோட பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது அதை அந்த ஏரியாவை நீங்கள் சொல்லணும். அவங்க அங்கேருந்து குவைத் எம்பசியோ இல்லை சவுதி எம்பசிக்கோ வந்து அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க உங்களோட டீட்டெயில் அப்படிலாம். அங்கே நீங்கள் எப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிளம்ப போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். உங்களுக்கு வந்துட்டு 24 மணி நேரத்தில் வந்துட்டு அந்த புது பாஸ்போர்ட் ரெடி ஆகிறதுக்கு வந்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பழைய பாஸ்போர்ட்டோட காப்பி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவைப்படாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது எம்பசிக்கு வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாம் போகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட விமான டிக்கெட் பார்ப்பாங்க, நீங்கள் வந்த ஃப்ளைட் டிக்கெட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ரூஃப் பார்ப்பாங்க, ஆதார் ஐடியோ இல்லை மற்ற எதுனா நீங்கள் ப்ரூஃப் கொடுத்து போயிருப்பீங்களா, உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து மெயினாக கேட்பாங்க. அப்போதைக்கு நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால்
பை சான்ஸ் உங்கள் லக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாளில் வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஊருக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ரொம்பவே நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமான 3 விஷயங்களை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்கேருந்து எப்படி பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது, இந்த நாடுகள்லேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்கனவே நீங்கள் வேறு நாட்டில் இருந்திருந்தாலும் மலேசியாவில் இருந்துட்டு இப்போ நீங்கள் குவைத்து போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு பிசிசி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியா பாஸ்போர்ட் மூலியமாக எங்கே ஃப்ரீ விசாவில் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறது அந்த நாடுகளையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யதார்த்தமாக எதிர்த்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டீங்க அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட திருப்பி வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு நீங்கள் எப்படி ஊருக்கு திரும்பி வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம். பை சான்ஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்களால் முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துடலாம். பெரும்பாலும் நம்ம அங்கேருந்து வர்றது வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை மெயினாக வச்சுக்கோங்க. வெளிநாட்டு வாழ் குவைத் தமிழ் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் குவைத் தமிழ் சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஎம் இன்ஃபர்மேஷன் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்கேன். அது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடக்கக்கூடிய நடப்பு விஷயங்கள் எடுத்து பேசுகிறதும், அது போக அறிவியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி விஷயத்தில் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனலை விசிட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படிங்கும்போது பார்த்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குவைத்தில் வாழக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், பயப்படுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எத்தி வைங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு முழுசாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களோட இன்னொரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களோட விடைபெறுவது